வில்லுப்பாட்டு கலை நலிவடைந்து வருவதால் உதவி செய்யுமாறு அரசுக்கு வில்லுப்பாட்டு கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லுப்பாட்டு, கரகாட்டம், தேவராட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்களின் நாகரீகம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு கிராமிய கலைகளே முக்கிய காரணம். நீண்ட காலமாக வில்லுப்பாட்டும் கரகாட்டமும் கிராம திருவிழாக்களில் முக்கிய இடம் பிடித்து வருகின்றன. இதனை காண்பதற்காக மாட்டு வண்டி பூட்டி சென்ற காலமும் உண்டு. முருகன் கதையிலிருந்து சுடலை மாட சுவாமி கதை வரை வில்லுப்பாட்டில் கூறுகின்றனர் இந்த கலைஞர்கள். மக்களை கவர்ந்த வில்லுப்பாட்டு கலைஞர்களின் இன்றைய நிலைமை பரிதாபமாக உள்ளது. இன்னிசை கச்சேரி, ஆடல் பாடல் என புது வரவுகளால் அரசு பொருட்காட்சி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் மட்டுமே வில்லுப்பாட்டுக்கு இடம் கிடைக்கிறது. இதனால் நலிந்து வரும் வில்லுப்பாட்டு கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அதாவது வில்லுப்பாட்டுக்கு முந்தி நல்லா மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வில்லுப்பாட்டு தான் வைப்பாங்க. இப்போ வர வில்லுப்பாட்டுக்கு ரொம்ப மதிப்பு இல்லை. ஏன்னா கோவிலுக்கு வைக்கணும்னு சொல்லி தான் இந்த தென்பகுதி தான் அந்த இது இருக்குது. வடக்கெல்லாம் வில்லுப்பாட்டுக்கு மதிப்பு கிடையாது. அங்கே நாடகம், ஹரிச்சந்திரா, பள்ளி திருமணம் இப்படி நாடகம் அங்கே விரும்புகிறாங்க. வில்லுப்பாட்டு விரும்பும் தெற்க தான். கொடை விழாவுக்கு மட்டும்தான் வில்லுப்பாட்டு வைக்கிறாங்க. ஆனால் வர ரொம்ப தொழில் மக்கா இருக்குது. வில்லிசை பாட்டெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. தொழில் பாதிக்கப்படுகிறது. இப்பொழுது நாட்டுப்புற கலைகள், தெம்மாங்கு பாட்டு, ஆடலும் பாடலும் இப்போ ஏற்பட்ட கட்சியத்தை விரும்புகிறாங்க. நாங்களெல்லாம் இந்த வில்லிசையை வச்சுத்தான் நிகழ்ச்சி ஒரு 6 மாதத்துக்கு இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு 10-20 நிகழ்ச்சி தான் கிடைக்கும். இப்போ ஒரு 5-6 நிகழ்ச்சி தான் கிடைக்கும். அதனால வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது. எங்களுக்கு ஒரு வீட்டு மனையோ ஏதாவது ஒரு மாதம் பென்ஷன் பணமாவது வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.